எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் அதை கொண்டு வரதுக்கான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. புனித பயணத்திற்காக ஹஜ்ஜுக்கு இதுவரை 25,000 ரூபாய் கொடுத்துருந்த இடத்துல இப்போது 35,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுது. கிட்டத்தட்ட சுகாதாரத்துறையில் 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வேளாண்மைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14,900 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதுக்கு 7,400 கோடி ரூபாய். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட் சைக்கிளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆண்டு ஒன்றுக்கு 5 லட்சம் மாணவர்களுக்கு குறைஞ்சபட்சம். இந்த திட்டங்கள்லாம் ஏற்கனவே இருந்தது தானே, இதில் நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி தானே நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா திட்டமும் ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த திட்டங்கள் சரியாக செயல்படுதா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அதை செய்திருக்கா? எந்த ஒரு திட்டத்தையும் புதுசாக கொண்டு வர முடியாது. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் அவங்க சரியாக செய்கிறாங்களான்றது தான். 20,000 கோடி ரூபாய்கள் நீங்கள் கடன் வாங்கிருக்கீங்க, அது 17,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி புதிய திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. 16,000 கோடி ரூபாய் 17,000 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கின கடனுக்கான வட்டிக்காகவே கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே வாங்கின 13 லட்சம் கோடிக்கான வட்டிக்கு பணம் பத்தாமல் 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தாவேகா ஆதரவாளர் செந்தில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தாவேகாவோட முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் மரியவல்சன் அவர்கள் எல்லா திட்டங்களையும் சொன்னார். பார்த்தீங்களா நீங்கள்? அதை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பட்ஜெட்டை ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காரு. அதில் மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களும் தாவேகா அரசாங்கம் கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னா கல்வி கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்கியிருக்காங்க. வேளாண், மது ஒழிப்பதற்கான விஷயங்களில் இந்த பட்ஜெட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்மார்ட் கிளாஸஸ் அதை கொண்டு வரதுக்கான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு நடந்த அதே பெரும்பாலான திட்டங்கள் திருப்பி இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஒரு பக்கம் வரவேற்றாலும் இந்த ஒரு பக்கம் விமர்சனமாகாதா? இல்லை, கடந்த 60 ஆண்டுகால திமுக அதிமுக அரசுகள் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி இந்த ஆட்சிகளை ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டில். இதை சரி செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும்னு நம்மளுடைய நிதியமைச்சர் சொல்கிறாரு. அதனால் இந்த மாறி மாறி திருப்பி அதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இருக்காது. கொஞ்சம் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருட காலமாவது இப்போ போட்டிருக்க பட்ஜெட் எல்லாத்தையும் செயல்படுத்தி அதை கரெக்டாக கொண்டு வரதுக்கு 2 வருஷமாவது குறைஞ்சபட்சம் நடக்கும். இல்லை, இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஏஐ தொழில்நுட்ப நகரம் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. அதுக்குன்னு ஒரு 5 கோடி ரூபா ஒதுக்கி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏஐ சிட்டி வர்றதுக்கு ஒரு 2031க்குள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஏஐ சிட்டி அது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போது ஏன்னா அதை ஆய்வுக்கு மட்டும் அதை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக வர்றதுக்கான 100% சாத்தியம் இருக்குது. கண்டிப்பாக வரும். இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு அதை கூட சேர்த்து ஒரு துறைக்கு 9,818 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. 2,500 இது எப்போ வரவு வைக்கப்படும்? அந்த 2,500 ரூபா தேர்தல் வாக்குறுதி மகளிருக்கு வர வைக்கணும் அப்படின்றது முதல்வருடைய இலக்கு. அது இப்போ 1,000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற காசுகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக அதை கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். திட்டம் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த திட்டம் இருக்குது? கல்விக்கு ஒதுக்கின நிதி. ஏன்னா காமராஜருக்கு அப்புறம் கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறது நம்ம முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர்களுடைய எண்ணத்திற்கு இந்த தொகை ஒதுக்கி இந்த கல்வியை வலுப்படுத்துறதுக்கான வழிகளை பார்த்துருக்காங்க. எனக்கு ரொம்ப மிக பிடிச்ச திட்டம் இதில் இந்த பட்ஜெட்டில் இந்த கல்வி தான். கல்விக்கு ஒதுக்கின சுமார் 44,500 கோடி ரூபாய். இதுதான் மிக சிறந்த திட்டம்னு நினைக்கிறோம். சுகாதாரத்துறை கிட்டத்தட்ட சுகாதாரத்துறையில் 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க.
சுகாதாரம் வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலங்களில் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்கி அதை மேம்படுத்தணுன்ற திட்டத்தில் தான் இருக்காங்க. அரசு ஆஸ்பத்திரிகளாகட்டும், இல்லை அரசு மருத்துவமனை, இல்லை மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகள், இது எல்லாத்துக்கும் சுகாதாரமாக எந்த அளவுக்கு பண்ண முடியும் நம்ம நாட்டை, அதுக்காக அவ்வளோ பெரிய தொகை ஒதுக்கியிருக்காங்க. வேளாண்மைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14,900 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேளாண் திட்டத்தில் 14,900 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இது மிக வரவேற்பக்கூடிய ஒரு திட்டம். இது விவசாயிகளுக்கு எவ்வளவு அவர்கள் கஷ்டப்படுறாங்களோ அவருடைய கஷ்டத்திற்கு போக்குவதற்கு வண்ணமாக இந்த திட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இதையும் நான் வரவேற்கிறேன். கூட்டுறவுத்துறை இதில் 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கூட்டுறவுத்துறை இருந்ததுனா தான் கூட்டுறவு கடன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த துறைக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இதுவும் மக்களுக்கு ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் நான் வரவேற்கிற திட்டம் தான். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அதுக்கு 7,400 கோடி ரூபாய். விவசாயிகள் படுற கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இலவச மின்சாரத்திற்காக இந்த அரசு இந்த ஆண்டுக்கு 7,500 கோடி ரூபாய் நிதியை வழங்கியிருக்காங்க. இதுவும் மிக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இதில் வந்து எந்த ஒரு விவசாயியும் வந்து இதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. இது ஏன் கொடுத்தீங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படி வந்து ஏதோ ஒரு கட்சி அதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு விவசாயம் மேலே அக்கறை இல்லைன்னு கூட சொல்லலாம். சமூக நீதித்துறை அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,900 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களுக்கு, அவர்கள் சார்ந்த துறைக்கு இது தேவையான ஒன்று தான். இந்த துறையில் மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான அனைத்து வேலைகளும் அவர் செய்வார், நாங்கள் நம்புகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு தேவையான நன்மைகள் செய்கிறதுக்கும் இந்த திட்டம் மிக வரவேற்புக்கூடிய ஒரு திட்டம் தான். காமராஜர் காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 700 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பள்ளியில் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் காமராஜர் தான் கொண்டு வந்தார். அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கான இந்த தொகை கண்டிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் எங்களுடைய அரசோடைய முக்கியமான திட்டம். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அனைவருக்கும் சேரும் வகையில் கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் சைக்கிள், இதுக்கு முன்னாடி சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு பழைய ஹீரோ சைக்கிள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பழைய சைக்கிள் ஒன்று, அது எங்கள் தாத்தா காலத்தில் ஓட்டின சைக்கிளை கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு எல்லாத்தையும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஸ்மார்ட்டாக வந்து ஸ்மார்ட் சைக்கிளை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆண்டு ஒன்றுக்கு 5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்த ஸ்மார்ட் சைக்கிளை கொடுக்கறதுக்கான திட்டங்கள் தீட்டியிருக்காங்க. இதுவும் மிக வரவேற்கக்கூடிய திட்டம் தான். மாணவர்களுக்கு மிக பயனுள்ள திட்டமாக இருக்கும். நன்றி. இந்த திட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது தானே, இதில் நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி தானே நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. கிட்டத்தட்ட எல்லா திட்டமும் ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த திட்டங்கள் சரியாக செயல்படுதா, அது சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் மக்கள் இது அரசாங்கத்துடைய வேலை. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அதை செய்திருக்கா? எந்த ஒரு திட்டத்தையும் புதுசாக கொண்டு வர முடியாது. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தில் அவங்க சரியாக செய்கிறாங்களான்றது தான். கல்வித்துறை ஏற்கனவே இருக்க தான் செய்த அந்த திட்டம், ஆனால் அது சரியாக செய்கிறாங்களா, ஏற்கனவே சரியாக செய்தாங்களா அப்படின்றதான் விஷயமே அது இருக்குது. இப்போது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு துறையும் இன்றைக்கி எப்படி இயங்குது, அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையும் இன்றைக்கி எப்படி இயங்குது. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்காவது போங்க, எந்த அரசு அலுவலகத்திலேயாவது லஞ்சம்னு ஒன்று கேட்குறாங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததா? திட்டங்கள் சரியாக போய் சேருது மக்களிடம், மக்கள் அதனால் பயனடைகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 85 நாள் ஆச்சு, இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது, நீங்கள் வந்து எதுவுமே புதுசாக கொண்டு வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாருல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? ஆட்சிக்கு வந்து 85 நாள் ஆச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து பிடிக்கலை, சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு அவ்வளோதான் விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம். எதிர்க்கட்சி தலைவர் கூட இன்றைக்கி இல்லை, அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ தான். அவர் வந்து மூன்றாம் பெரிய கட்சியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட அவங்களுக்கு இல்லை. அதனால் இந்த திட்டத்தில் அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்று அரசுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. வேணால் அவர் பொதுவாக மேலாப்பில் பார்த்துட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 85 நாட்களில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வளோ நிதி தேவை இருக்குன்னு
நமது நிதியமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து அதற்கான நிதிகளை பெற்று கொடுக்குறார். இதை குறை சொல்கிறது ஈஸியாக ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கான வேலைகள் எவ்வளோ கடினமானதுன்னு அவர் முக்கியமாக வைக்க விமர்சனம் இந்த 2500 வரவும் அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் சொல்லியிருக்கீங்களே அது ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு அந்த விமர்சனம் வைக்கிறாரு. கண்டிப்பாக இந்த 2500 ரூபாய் பணம் கண்டிப்பாக மக்களுக்கு எங்களுடைய தளபதி அவர்கள் தருவார்கள். அதுக்கு சிறிது காலம் பிடிக்கிறது. ஏனென்றால் நம்மளிடம் நிதி பற்றாக்குறை இருக்குது. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த கடனை எவ்வாறு அடைக்கலாம், இந்த கடனை அடைச்சி முடிச்சுட்டு பிறகு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய 2500 ரூபாய் பணத்தையும் எப்படி கொடுக்கறதுன்ற யோசனையில் தான் இன்றைக்கி தளபதி இருக்காங்க. தளபதி கொடுத்த எந்த திட்டமும், தமிழக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எந்த திட்டமும், அனைத்து திட்டத்தையும் அவர் செயல்படுத்துறதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கான நிதி நம்மளிடம் இல்லை. எல்லோருக்கும் தெரியும் 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு. இந்த கடனை குறைப்பதற்கான வழிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடனை குறைத்தவுடன் குறைஞ்சபட்சம் அனைவருக்கும் அடுத்த ஆண்டுக்குள்ளாவது 2500 ரூபாய் பணத்தை தருவதற்கான முயற்சியில் அரசாங்கம் இறங்கியிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு இந்த குறுகிய நாட்களே 20,000 கோடி ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. இது எடப்பாடி அவர்கள் வைக்கிற விமர்சனம். 20,000 கோடி ரூபாய்கள் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க. அதை 17,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி புதிய திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் 16,000 கோடி ரூபாய் 17,000 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கின கடனுக்கான வட்டிக்காகவே கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே வாங்கின 13 லட்சம் கோடிக்கான வட்டிக்கு பணம் பத்தாமல் 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. அதுதான் அதில் இருக்கும் உண்மையை தவிர்த்துட்டு வேறு எதுவும் இல்லை. பொட்டாம் பொதுவாக நம்ம எதுவும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிற நடைமுறை என்ன நடந்துட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட வாங்கின 13 லட்சம் கோடிக்கு கடனுக்கு வட்டி வேணும், வட்டிக்காக திருப்பியும் 20,000 கோடி ரூபாய் கடன் பெறப்படுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மடிக்கணினி லேப்டாப் கொடுக்குறது அதுவாக இருந்தாலும் வெற்றி கணினி திட்டம் அப்படின்னு நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க. இப்போ தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஆல்ரெடி தாலிக்கு தங்கமாக இருந்துச்சு, 8 கிராம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. தாலிக்கு தங்கம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொடுத்துட்டு இருந்தாங்க, சரியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்றது தான். இப்போ தாய்மாமன் தங்கம் திட்டம் இது குழந்தைங்களுக்காக கொடுக்கறது. இது வேறு, அது வேறு. அது தாலிக்கு தங்கம் என்பது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் ஆக போகிற மகளிருக்காக கொடுக்கப்பட்டது அம்மா கால ஆட்சிகளில். இப்போ தாய்மாமன் திட்டம் கொடுக்குறாங்க. இது வேறு, அது வேறு. அதே மாதிரி மடிக்கணினி ஏற்கனவே கொடுத்தது தான். ஆனால் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா? ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் கேளு பாருங்கள். ஒரு காலேஜில் எல்லாருக்கும் வந்துருச்சா கேட்டால் பாதி பேருக்கு வந்திருக்கும், பாதி பேருக்கு வந்திருக்காது. மடிக்கணினியை தான் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற திட்டம் தான். நம்மளுடைய பட்ஜெட்டில் மிக முக்கியமான பட்ஜெட் இஸ்லாமிய மக்களுக்காக புனித பயணத்திற்காக ஹஜ்ஜுக்கு இதுவரை 25,000 ரூபாய் கொடுத்துருந்த இடத்துல இப்போது 35,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுது. இது இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மிக முக்கியமானது, வரவேற்புக்கூடிய ஒரு விஷயம். இது ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது அவருடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் இதை அவர்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு ஒரு நன்றி. மீனவ மக்களுக்காக கிட்டத்தட்ட இதுவரையும் 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க மீன்பிடி தடை காலங்களில். இப்போது அதை 1000 ரூபாய் ஏற்றி 7,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட மீன்பிடி தடை காலங்களில் அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இருக்காது. அந்த டைமில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த நிதி அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கடந்த ஆட்சியில் இருந்தது. அது இப்போ கலைஞர் பேரை தூக்கிட்டாங்க. இது விமர்சனம் ஆகாதா? இல்லை, இதுவே முதல்ல மிக தவறான ஒன்று தான். ஆட்சியாளர்கள் அவங்களுடைய கட்சி சார்ந்த நபர்களுடைய பேரால் ஒரு திட்டத்தை நடத்துறது. ஏன் இதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த எவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்க பேரில் ஒரு திட்டத்தை வைக்கலாமே. அதை செய்ய மாட்டாங்க. கலைஞர் பேரில் ஒரு திட்டம், அம்மையார் பேரில் ஒரு திட்டம். இது ஒரு சரியான ஒரு அரசியலே கிடையாது. போதையில்லா தமிழ்நாடு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 70 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்கார் நம்ம தமிழக முதல்வர். கிட்டத்தட்ட போதையில்லா தமிழ்நாடு எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்குது, போதையில்லா தமிழ்நாடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தியமும் கொஞ்சம் ரொம்ப குறைவு தானே? சாத்தியம் ரொம்ப குறைவா? ஆமாம், சாத்தியம் ரொம்ப குறைவு தான். முடிஞ்ச அளவுக்கு சாத்தியப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் தமிழ்நாடு அரசாங்கம் இறங்கியிருக்காங்க. அதுக்காக ஒரு 70 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது மிக வரவேற்புக்கூடிய திட்டம் தான். இதுவரையும் எந்த அரசாங்கமும் பண்ணாத ஒரு திட்டம் இது.
கிட்டத்தட்ட ஒரு 10,98,000 கோடி வந்து நம்மளுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நிதி பற்றாக்குறையே வந்து ஆல்ரெடி வாங்கின இதுவே வந்து 55,000 கோடி வரையும் வந்து நம்ம வந்து தனியாக அதுக்கே ஒதுக்கணும் அப்படின்றாங்க. இதை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த புதிய திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியுமா? கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. அப்புறம் துறை சார்ந்த கடன் ஒரு 3 லட்சம் கோடி இருக்குது. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இந்த கடன் தொகையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கடன் வாங்கியாச்சு. இதை வாங்கினது முன்னால் இருந்த 2 அரசாங்கமும் கடன் வாங்கிடுச்சு. அந்த கடனை நம்ம கட்டி தான் ஆகணும். அதற்கான வட்டியும் செலுத்தி தான் ஆகணும். அதற்கான முயற்சியிலையும் தமிழ்நாடு அரசாங்கம் இறங்கி இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு செயல்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளும், அதற்கான வருமானத்தை பெருக்குவதற்கான, பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான நிறுவனங்களையும், வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு, இது போன்ற விஷயங்களிலும் அரசாங்கம் கவனம் செலுத்திட்டு வருது. அதனால் கூடிய வெகு விரைவில் இந்த கடனையும் அடைச்சி எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி நம்மளுடைய நிதியிலையும் அதிகமான பணத்தை கஜானாவில் வைக்க முடியும். வைப்பார் எங்கள் அண்ணன் விஜய். நாங்கள் நம்புகிறோம். வச்சிருக்காங்க. எல்லா ஆட்சியிலையும் வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து இந்த கடன் சுமையை வச்சு ஒரு கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல. உண்மைதானே? கடன் வாங்கினது உண்மைதானே, அப்புறம் என்ன கார்னர் பண்ணுறாங்க அப்படி? இல்லை, இதை வந்து முக்கியமாக எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்களா, கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத? இல்லை, உண்மைதானே, கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி தானே இருக்காங்க. ஒரு வீடு வந்து கடன் வாங்கிருச்சு அப்படின்னா வந்து அந்த கடனை அடைக்க வேண்டியது அவங்களுடைய கடமை தானே, சரிங்களா இல்லையா? அதனால் வந்து கடன் வாங்கினது உண்மைதான். அதில் என்ன பொய் சொல்ல வேண்டியது இருக்குது? அதனால் அதை கண்டிப்பாக சொல்ல தான் செய்வோம். கடன் வாங்காமல் இவ்வளோ திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம். கடன் வாங்கி ஒரு வீடை டெவலப் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து கடன் வாங்கி கார் வாங்குறார், கடன் வாங்கி வீடு கட்டுறார், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறார் அப்படின்னா அவர் கடனாளியாக தானே இருப்பார் கடைசி வரையும். இல்லை, கடந்த ஆட்சியில் வாங்கின கடன் வந்து எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து நிதித்துறை அமைச்சரே சொல்லியிருக்காருல்ல. கடன் வாங்கினது வேஸ்ட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும். இல்லை, சில துறைகளுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம மின்சாரத்துறையில் வந்து 2 லட்சம் கோடி கடன் இருக்குது. மின்சாரத்துறையில் 2 லட்சம் கோடி கடன் இருக்குது. வருவாய் பற்றாக்குறை இருக்குது. அதில் பணம் இல்லையே, கடன் தானே இருக்குது. வரவு என்ன இருக்குது அதில் இருந்து? அதை பார்க்கணும்ல. நீங்கள் எவ்வளோ நிறுவனத்தை நீங்கள் வந்து போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ பவர் ஸ்டேஷன் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ பவரை நீங்கள் எவ்வளோ கரண்ட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்மளது பெரும்பாலும் கடன் வந்து கரண்ட்டில், மின்சாரத்தில் கடன் ஏன் வருது அப்படின்னா வெளி மாநிலத்திலேருந்து கரண்ட்டை வாங்குகிறோம். கரண்ட்டு பத்தலைன்னா அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். இதெல்லாம் தான் அதுக்கு பிரச்சனை. இப்போ நம்ம போன அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் எத்தனை பவர் ஸ்டேஷனை கட்டி, தொழிற்சாலையை கட்டி கரண்ட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தினாங்க. நம்ம கரண்ட்டில் நம்ம வந்து தற்சார்பு நம்ம அடைஞ்சிட்டோமா? நம்ம இல்லையே. அதனால தான் வருது.